ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வர்ச்சுவல் ஆஃபீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வர்ச்சுவல் ஆஃபீஸ்னால் என்ன, இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம என்னென்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வர்ச்சுவல் ஆஃபீஸ் நிறைய பேருக்கு இப்படி செக்மெண்ட் இருக்குன்னே தெரியாது. இப்போ ஃபார் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாப்புல, பட் ஆனால் அவரால் ரெண்ட் கொடுக்க அஃபோர்டபுள் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு நார்மலாகவே ஒரு ரெண்ட் எடுக்கிறதா இருந்தால் 10,000 50,000 மேலே தான் இப்போ ரெண்ட் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஜிஎஸ்டி எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வர்ச்சுவல் ஆஃபீஸ்க்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க. இந்த வர்ச்சுவல் ஆஃபீஸ் எப்படி இது ஆக்டிவேட் ஆகுது, நம்ம ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும். ஓகேவா, நம்ம இப்போ எப்படின்னா இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ். அதுக்கு எங்கே போகிறது? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ள உங்களுக்கு கரெக்டான ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ஆஃபீஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படி இதை வர்ச்சுவல் ஆஃபீஸை கண்டக்ட் பண்ணுறது. ஸோ நெட்டில் நிறைய கூகுளில் நிறைய இடத்துல மவுண்ட் ரோட்ல இருக்கு, ஆழ்வார்பேட்டில் இருக்கு, நிறைய பிளேஸ், அண்ணா நகர், டி நகர், சிங்களக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய நுங்கம்பாக்கம், இந்த மாதிரி நிறைய பிளேஸ்ல இருக்கிறதுனால நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணாலே இப்போ கிடைச்சிருது. ஸோ இது எப்படி நம்ம அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுறது? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணாங்க அப்படின்னா அந்த வர்ச்சுவல் ஆஃபீஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் என்ன அப்படின்னா 1 இயர், அதாவது 1 இயர் இல்லைன்னா 2 இயர் ஒரு ரெண்ட் வாங்கிடுவாங்க அட்வான்ஸாகவே. ஓகேவா, ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1000 ரூபா இப்படி தான் வாங்குவாங்க. ஸோ என்னாச்சு, வருஷத்துக்கு 12,000 ரூபா இப்படி தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு உள்ளதை அமௌண்ட்டை அவங்க கேட்டுருவாங்க. ஸோ இது கெட்டி முடிச்சோன்னா என்ன ஆகும், பேமெண்ட் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு ஸ்லாட் புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அட்ரஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி நிறைய பேர் எடுத்துக்கலாம். இது யாருக்கு மெயினாக அஃபோர்டபுள் ஆகும் அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ்க்கு 100% இதில் பக்காவாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் செட் ஆகாது. சர்வீஸ் ஓரியன்ட் பர்சன்ஸ் மட்டும் இது பயங்கரமாக செட் ஆகும். ஸோ இது மூலயமா எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆஃபீஸ் அட்ரஸை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வெவ்வேறு பிரான்ச்சஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ வெர்ச்சுவல் ஆஃபீஸ் இருக்கிற போது நமக்கு எந்த ஒரு பயப்படும் சொல்லி அவசியம் கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி எடுத்துட்டோம், ஜிஎஸ்டி எடுத்து என்ன பண்ணால் வெல்கம் லெட்டர் வரும். அந்த வெல்கம் லெட்டர் வாங்காதுன்னு நிறைய பேர் சஸ்பென்ஸில் இருக்கு ஜிஎஸ்டி. ஸோ இந்த வெர்ச்சுவல் ஆஃபீஸ் இருக்க போகும்போது கீழே ரிசப்ஷனிஸ்ட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி நேம் சொன்னா மட்டும் போதும், அவங்க உங்களுக்கு தனியாக ஒரு ஆக்சஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பர்சனை அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வர அந்த மெயிலு, கொரியர்ஸு, கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லியாகவும் கொடுப்பாங்க, இல்லை அன்னைக்கு டே பை டேல டே டு டேல கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கொரியர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கும் ஒரு பிளேஸை அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சர்வீஸ் பீப்புளுக்கு, அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புளுக்கு இந்த வர்ச்சுவல் ஆஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வர்ச்சுவல் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் அந்த வர்ச்சுவல் ஆஃபீஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்லி ஃபார் சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள். உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் ஆஃபீஸை பற்றி சரியாக தெரியல, எனக்கு சரியான கைட்லைன்ஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக எஸ் அசோசியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா, உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு லாகின் பண்ணி தரோம். உங்களுக்கு நாங்கள் அந்த வர்ச்சுவல் ஆஃபீஸ் நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம், பிஸ்னஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எஸ் அசோசியேட்டுக்கு வாங்க. ஓகேவா, உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க. உங்களோட டவுட்டுக்கு நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி தரோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.